ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 126வது ஸ்லோகம். 630வது நாமம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தில் 7 நாமாக்கள் 630 முதல் 636 வரை 7 நாமாக்கள் இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். திரட்சரி திவ்ய கந்தாட்யா சிந்தூரதிலகாஞ்சிதா உமா சைலேந்திரதனயா கௌரி கந்தர்வ சேவிதா. திரட்சரி 3 அக்ஷரங்கள். அக்ஷரி திரய அக்ஷரி திரட்சரி 3 எழுத்து மயமாக இருப்பவள். 3 எழுத்து பாலா மந்திர ரூபிணி. ஓம் ஜூம் சக அப்படிங்கிற மிருத்யுஞ்ச மந்திரம் முதலிய மூவெழுத்து மந்திரங்களும் இந்த சிஸ் சக்தியில ஸ்வரூபங்களாக வழிபடும் போது அது அம்பாளையே குறித்து அமைகின்றது. இந்த 3 அக்ஷரங்கள் எல்லாமே அம்பாளை குறிக்கிறதாக இருக்கின்றது. 3 எழுத்து. இன்னொன்னு பார்க்கலாம். ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி. இந்த 3 எழுத்தை குறிக்கிறது பீஜ மத்தனம் தான் இந்த 3 எழுத்துக்கள். இப்போ ஞானம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வேணுங்கிறது. ஞானம் அடையும் போதுதான் மேலான நிலையை அடைய முடியும். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருத்தோம்னா அந்த கஷ்டத்திலேருந்து நம்மளை விடுவித்துக் கொள்கிறோம். அதை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நம்ம எல்லாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதெல்லாம் கிரியாசக்தி. நமக்கு தேவையான உணவு இதெல்லாம் தேடி நம்ம அலைஞ்சு போறோம், இது பண்ணிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கிரியாசக்தின்னு சொல்லப்படும். அப்புறம் நம்மள்டக்கே நமக்கு ஒரு பற்று, இந்த தேகத்துல ஒரு பற்று இருக்கு, இந்த உலகத்துல ஒரு பற்று இருக்கு, இந்த பற்று இதெல்லாம் இச்சா சக்தி. நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துருக்குன்னா அதை உணர்ந்து அதுலேருந்து வெளிப்படுறது எப்படி அப்படிங்கிறத அதை சிந்திக்கிறோம். அது ஞான சக்தி. அப்ப இது எல்லா உயிர்களுக்குமே இருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருக்குன்னா நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் தான் அந்த ஞான சக்தி அது வரும். அப்போ இந்த 3 சக்திகளும் சேர்ந்தாதான் மனிதனால இந்த வாழ்வை நடத்த முடியும். ஒரு சிறந்த துறையில நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனிதன் என்ன பண்ணணும், அந்த துறையில சிறந்து விளங்குறான் இல்லையா, அப்ப நம்மளால இது முடியும் அப்படிங்கிறது. இதனால நம்மளால இந்த செயற்கரிய செயல்களை எல்லாம் நம்மளுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த வல்லமை அப்படி தோன்றது இல்லையா, அதெல்லாமே அந்த அம்பாளோட அனுகிரகத்தினால தான். இந்த பஞ்சபூதங்கள்ல நம்மளால என்னெல்லாம் அதை எப்படிலாம் நம்பசப்படுத்திக்கலாம், நம்ம எப்படி அதை அடக்கி ஆளலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றது. அன்பை வளர்க்கிற திறமை நம்மளுக்கு நிறைய உண்டு. நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. மனசுனாலதான் காரணம். அன்பு நம்மளால எல்லாருக்கையும் வெளிப்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மள்ட்ட தெய்வ பக்தி அப்படிங்கிற ஒரு சிறந்த குணம் இருக்கு நம்மள்ட்ட. மனிதன்ட்ட மட்டும்தான் அது உண்டு. அப்போ இந்த திரட்சரி மயமாக உள்ள அம்பாளோட சாநித்தியம் நமக்கு அப்பதான் உணர முடியும். இந்த தெய்வீக சக்தினால, தெய்வ பக்தியினால முடியும். அதனால 3 எழுத்து மயமாக இருப்பவள் திரட்சரி. அடுத்தது திவ்ய கந்தாட்யா, தெய்வீகமான நறுமணத்தை நிறை நிலையில் எப்பவும் அவகிட்ட ஒரு நறுமணம் தான் இருக்கும். இத எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறோம். இந்த கஸ்தூரிமான், புனுகு பூனை இதெல்லாம் பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு நறுமணம் வரும். செடி கொடிகள், இந்த பூக்கள் எல்லாத்துக்கும் பக்கத்துல போனாலே வாசனை அடிக்கும். அப்போ அந்த வளர்ச்சியில உச்சநிலை அடையும் போதுதான் அது நறுமணம் பரப்பும். அதெல்லாம் அம்பாளோட ஒரு சாநித்தியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அப்போ மனிதர்கள், சில யோகிகள்லாம் பார்த்தோம்னா அவள்கிட்டக்கே ஒரு தெய்வீக நறுமணம் கமழும். அம்பாள் கிட்டக்க என்னெல்லாம் ஹரிச்சந்திரம், அதெல்லாம் தேவலோகத்துல உள்ளது, அதெல்லாம் அம்பாள்கிட்டக்க கஸ்தூரி புட்டு இட்டிருக்கிறதுனால அதனோட வாசனை, இந்த தாம்பூலம் இதெல்லாம் நறுமணம் அவள்கிட்டக்கேந்து எழுதக்கூடிய நறுமணங்களா இருக்கு. அப்போ இந்த யோகிகளுக்கெல்லாம் இதோட மனத்தை நுகர்றதுக்குரிய ஒரு சக்தி கிடைக்கும். இத்தகைய நறுமணம் அம்பாளோட சாநித்தியத்துக்கு அத்தாட்சியாக இருக்கின்றது. இதுல ஸ்ரீசுக்தத்துல கூட சொல்வா, கந்தத்வாராம் துராதர்ஷாம் அப்படின்பா. கந்தத்வாரம், கந்தம்
அப்பேற்பட்ட நறுமணம் அம்பாள்கிட்ட கேந்து எப்பொழுதுமே மனம் பரப்பிக்கொண்டதாகவே இருக்கின்றது. திவ்ய கந்தாட்யா. அடுத்தது சிந்தூர திலகாஞ்சிதா. சிந்தூர திலகம். அந்த சிந்தூரம் அப்படின்னா சிவப்பு கலர்ல அந்த சிந்தூரத்தினால் இடப்பட்ட திலகத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்டவள், அது திலகமா அணிந்திருக்கக்கூடியவள். கோரோச்சனை, இதுவும் நல்ல நறுமணம் கிடைக்கும். இந்த கோரோச்சனை அப்படின்னா அது கலந்து அந்த குங்குமம் எப்படி இருக்குமா, இரத்த நிறமா இருக்கிறதுனால அதுக்கு பெயர் சிந்தூரம். இப்போ எந்த இடத்துல எல்லாம் அழகு இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளோட சாநித்தியம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையிலேயே அமைந்துள்ள அழகை நம்ம செயற்கையா அழகுபடுத்துறது, அது கூட ஒரு வித வழிபாடு. அது அழகை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அப்போ தெய்வத்தோட சின்னங்கள் எதெல்லாம், அந்த அழகு வாய்ந்த விக்கிரகம், இந்த இதெல்லாம் என்ன பண்றோம், சந்தனம் திலகம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தி, அப்புறம் மலர் மாலைகள் பட்டு வஸ்திரங்கள்லாம் சாத்தி நம்ம அழகுக்கு அழகு சேர்க்கிறோம். அப்போ அந்த அழகை மேம்படுத்தி காமிக்கணுங்கிற ஒரு இது வருதே தெய்வ வழிபாட்டோட ஒரு வெளிப்பாடாம். இப்போ சிந்தூர திலகம் அப்படின்னா பெண்களை குறிக்கிறதா இருக்கு. அப்போ பெண்களால் நன்கு போற்றப்படுபவள் சிந்தூர திலகாஞ்சிதா, பெண்களால் நன்றாக வழிபடக்கூடியவள்ங்கிற நாமாவோட கருத்து இருக்கு இந்த இதுல. அடுத்தது உமா. உமா என்றும் பெயரை உடையவள். உமா அப்படின்னு பார்த்தோம்னா 7 வயது உள்ள கன்னிகைக்கு தான் உமா அப்படின்னு பெயர். 7 வயது உள்ளது. உமா அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவி பிரணவம். அந்த உமாங்கிற சொல் ஓங்கார ரூபம், தேவி பிரணவம். இந்த பிரணவத்தில் உள்ள கோட்பாடு எல்லாமே இந்த உமா அப்படிங்கிற மந்திரத்துல அடங்கி இருக்கு. ஊ அக்ஷரம் என்னது, சிவஸ்வரூபம். மா அப்படின்னா லக்ஷ்மி. உமா அப்படின்னா சிவனாரிடம் அமைந்துள்ள அந்த லக்ஷ்மி கரத்தை குறிக்கிறதாக அமைந்திருக்கின்றதாம். சிவம் நம்ம என்னது, மங்களம் சொல்றோம். இப்போ எல்லா மகிமைகளோடும் கூடிய பரம்பொருளாக உமா மகேஸ்வரன் அப்படி இருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். உமையாவோட பொருட்டு தான் சிவனார் சுந்தரேஸ்வரனாக மாறுகின்றார். அதனால தான் சுந்தரேஸ்வரன் அவர் சிவனார் அப்போ தவத்தின் மூலமாக நம்மளுக்கு தோன்றப்படும் அந்த தூய சம்ஸ்காரங்கள், தவம் பண்ணினா எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களா தான் இருக்கும். அப்போ அந்த போற்றுதற்குரிய அந்த எண்ணங்களின் மயமாக அம்பாள் இருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமாவோட பொருள். ஹிமவானின் புதல்வி அம்பிகை, பிரம்ம வித்யா மயமாக அவள் இருக்கின்றாள். அதனால உமா என்ற பெயரை அவள் பெறுகின்றாள். தூய மனதுக்கும் எட்டாத பரவஸ்து, நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் அப்படிங்கிறது உமாதேவி. உமாதேவியோட அருளால தான் சகுண பிரம்மத்தோட விபூதிகள் எல்லாம் நம்மளோட மனசு தூய மனதிற்கு எட்டக்கூடியதாக மாறுகின்றதாம். அம்பாள் ஹிமவானோட புதல்வியாக அவதரித்து கடும் தவம் பண்ணி அதுல ஹிமவானுடைய புதல்வி, அதனால ஹைமவதி. அப்போ அவளுடைய தாய் தன்னோட குழந்தை ரொம்ப சிரமம் எடுத்துன்னு இந்த தவம்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஊ அப்படிங்கிற அக்ஷரத்தை சொல்லி அவளோட கவனத்தை தன் பக்கம் இழுத்து மா அப்படிங்கிறா. அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடுந்தவத்துல நீ ஈடுபட வேண்டாம்மா அப்படின்னு சொல்றதுனால அவளுக்கு உமா அப்படிங்கிற பெயர் வந்தது. அகர உகர மகரம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அந்த இவாளை குறிக்கிறதுனால உமாவதி என்பது தானே மும்மூர்த்திகளின் வடிவமாக இருக்கின்றாள். அம்பாள் அகார உகார மகாரா மதியே பிரணவே ஸ்திதாகா, உகாரஞ்ச மகாரஞ்ச அகாரஞ்ச கிரமேரிதம் துவதீயம் பிரணவம் வித்தி திரிமாத்திரம் பிளுதமுத்தமம். லிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. சூத சங்கீதையிலையும் இதை சொல்லியிருக்கு. உமாபிதா முத்தம சித்த விருத்திம் நமாமி நானாவித லோக வைபவாம் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த 3 ஊமா பிரணவ ஸ்வரூபமா இருக்கின்றாள், அகர உகர மகரமாக. அடுத்தது சைலேந்திரதனயா. சைலேந்திரதனயா அப்படின்னு பார்த்தா 634வது நாமா. பர்வதராஜனுடைய புதல்வி சைலேந்திரம். பர்வதராஜனுடைய புதல்வியாக இருப்பவள் அப்படின்னா, சைலம் அப்படின்னா மலை,
அப்போ மலைகளுக்கெல்லாம் யாரு தலைவனா இருக்கா? ஹிமவான். அப்போ அதனால அவன் சைலேந்திரன் என்ற பெயர் பெற்றுள்ளான். இப்ப பர்வதராஜனோட புதல்விக்கு பார்வதி, ஹைமவதி, கிரிஜா. கிரி அப்படின்னா மலை, மலையோட பெண்ணு கிரிஜா. எல்லாம் அவளுக்கு அந்த பெயர் தான். அதனால அப்போ ஒரு நிலையில அச்சேதனமா இருக்கிறது, இன்னொரு நிலையில சேதனமா இருக்கு. அப்போ மலை சேதனம் அச்சேதனம் இரண்டுக்கும் இடையில உள்ள நிலையில இருக்கான். அம்பாள் தானே ஜடசக்தியாவும் இருக்கா, சிற்சக்தியாவும் இருக்கா. தன்னோட தவத்தால ஜட நிலையிலிருந்து சேதன நிலைக்கு அவதரித்து வருகின்றாள் அம்பாள். இதத்தான் இந்த நாமங்கள் எல்லாமே நமக்கு எடுத்து சொல்றது. இந்த நாமங்களை எல்லாம் சொல்லும் போது நாமளும் என்ன பண்ணலாம்? அந்த ஜட நிலையை கடந்து சேதன நிலைக்கு நாமளும் வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த நாமாக்கள்னாலெல்லாம் அர்ச்சனை பண்றோம். இந்த அர்ச்சனை அதனால தான் மிக பொருள் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஜட நிலையில இருக்கின்ற இந்த உயிர் வகைகள் எல்லாம் படிப்படியா சேதன நிலைக்கு போகணுங்கிறதான் அம்பாளோட திருநாமங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்த நாம கௌரி. கௌரி அப்படின்னா இளம் மஞ்சள் நிறமாக இருப்பவள். 10 வயது உள்ள கன்னிகைக்கு பெயர் தான் கௌரி. மஞ்சள் கலந்த வெளுப்பான நிறத்தை உடையவள், இளம் மஞ்சள் கலந்த வெளுப்பு நிறம் கௌரி. பொன்னார் மேனியலாக இருக்கின்றாள். பொன்கிறது எப்படி? கொஞ்சம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்தோட இருக்கக்கூடியது. கௌரவர்ணம் அப்படின்னா தங்கத்தோட நிறத்தை குறிக்கிறது. அப்போ கௌரி பொன்னார் மேனியலாக இருப்பதனால அம்பாள் கௌரிங்கிற நாமத்தால போற்றப்படுகின்றாள். அவள் தட்ச பிரஜாபதியோட பெண்ணு. அப்ப யாகம் பண்றான், ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அம்பாள் நீ சிவன் என்ன சொல்ற, நீ போகாதே அழைப்பில்லாத இடத்துக்குன்னு சொல்ல அந்த எச்சரிக்கையோ மீறி அம்பாள் யாகசாலைக்கு போறா. அதனால அங்க அவமானம் அடைகிறா. அப்ப அந்த யோக நிலையில தன்னோட சரீரத்தை அந்த தீயில பூந்து அப்படியே அதை எடுத்துட்டு ஹிமவானோட புதல்வியாக அவள் பிறப்பெடுக்கிறாள். அப்போ என்ன எப்படி இருக்காளாம்? சங்கு, மல்லிகை பூ, பூரண சந்திரன் இவை போல வெண்மை நிறம் படைத்தவளா இருந்தாளாம் அம்பாள். அதனால கௌரி அப்படிங்கிற சொல் வெண்ணிறத்தையும் குறிப்பதாக இருக்கின்றது. இப்போ நதி, ஒரு 10 வயது கன்னிகை அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம்னா கான்ய குப்ஜம் அப்படிங்கிற பீடத்துக்கு அமைந்துள்ள அதிஷ்டான தெய்வம் இதெல்லாம் கௌரி. இந்த கௌரி தான் அது எல்லாத்துக்குமே. நதிக்கு பெயர், 10 வயது கன்னிகையா இருக்கிறவளுக்கு பேர் கௌரி. கான்ய குப்ஜம்ங்கிற பீடத்துக்கு அதிஷ்டான தெய்வம். அதனால அன்னை பராசக்தி கௌரிங்கிற நாமாவால பாராட்ட பெறுகின்றாள், போற்ற பெறுகின்றாள். அடுத்தது நாம கந்தர்வ சேவிதா. கந்தர்வர்களால் சேவிக்கப்படுபவள். கந்தர்வர்கள் அப்படின்னா என்னது? நல்ல கானம் இசைக்கக்கூடியவா. அப்போ அந்த கானம் இசைக்கக்கூடியவர்கள்லாம் கந்தர்வர்கள். அப்போ நம்ம இன்னிசையே அந்த இசையை வழிபாட்டுக்கு நல்ல பயன்படுத்தினால் அது கந்தர்வ சேவிதா. அவளுக்கு உள்ள அந்த கான ரசம் அப்படிங்கிறது இசைக்கு மயங்காதவா யாருமே கிடையாது. எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. மொழி புரியாட்டாலும் அந்த இசை எல்லாரையும் கவரக்கூடியது நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இன்னிசைய யோகத்துக்குன்னு பயன்படுத்தும் போது அது மிகச் சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. கந்தர்வர்கள்லாம் தேவலோகத்துல சிறந்த பாடகர்களாக இருந்து அவ என்ன பண்றா? தங்களோட பாடல் திறனை அம்பாளு நாமத்தை சொல்லி அவளோட இது பண்ணி அவளையே போற்றி புகழ்ல சிறப்பா பயன்படுத்துறதுனால இந்த நாம கந்தர்வ சேவிதா அப்படிங்கிற நாம அம்பாளுக்குரியதாக மாறுகின்றது. அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல 127வது ஸ்லோகம். இதில் இந்த பார்க்கலாம். இதுல 8 நாமாக்கள் இருக்கின்றது. விஸ்வகர்ப்பா, ஸ்வர்ணகர்ப்பா, அவரதா வாகதீஸ்வரி, தியான கம்யா, அபரிச்சேத்யா, ஞானதா ஞான விக்ரஹா. விஸ்வகர்ப்பா. கர்ப்பா அப்படின்னா கர்ப்பம். அகில அண்டங்களையும் தன்னுள்ளே, கர்ப்பம் சொல்லும் போது உள்ளே அடக்கியவள். அதை அகில அண்டங்களையும் விஸ்வத்தை எல்லாம், விஸ்வம்னா உலகம், இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுள்
அடக்கி வைத்திருப்பவள், தன்னுள் உடைத்திருப்பவள் உடையவள் அப்படின்னு. நாம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம். அலை ஒண்ணு சமுத்திரத்துல வருதுன்னா அது அந்த கடல்ல தான் தோன்றுகிறது, அது சமுத்திரத்துக்கு மாறாக இல்லை. அத போல இந்த உடலை வச்சுட்டு இருக்கிற நம்ம மானிடன் எப்பவுமே எல்லாவும் பூமாதேவியோட சந்நிதியில தான் நம்ம இருக்கோம். அதுக்கு வேறாக நம்ம இல்லவே இல்லை. பூமாதேவி தான் நம்மளை எல்லாரையும் தாங்கி கொண்டு இருக்கின்றாள். எங்கு பிறந்து எங்க வாழ்ந்தாலும் நாம என்ன பண்றோம், பூமாதேவியோட மடியிலே தான் இருக்கோம். எல்லா இடத்துலயும் பூமி தாய் தான். அப்ப அகிலாண்ட நாயக அம்பாள் அகில அண்டங்களையுமே தன்னுள்ளேயே அடக்கி வைத்திருக்கின்றாள். அப்போ நம்ம தெய்வ சாநித்திய நாடி இங்கும் எங்கும் அலைந்து திரியவே வேண்டாம். காண்பது எல்லாவற்றையும் நம்ம கடவுள் சுரூபமா கண்டோம்னாலே அதுவே நம்மளோட மனசு பக்குவப்படுத்தும். அதனால விஸ்வகற்பா அப்படின்னு அந்த அம்பாளை சொல்லும் போது அது அவனுக்கு தன்னாலேயே எல்லாமே அம்பாள் எல்லாமாக இருக்கின்றாள் என்பது அவனுக்கு அந்த உண்மை வெளிப்படும். அப்போ தன்னோட மனப்பான்மையை மேலாக மன பரிபக்குவத்தை அடையிறது, மேலானதாக மாற்றிக்கொள்வது சிறந்த வழிபாடு. அப்போ உயிர்கள் எல்லாம் அம்பாளோட சொரூபம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அதுக்கு ஏற்றாப்புல யாரை பார்த்தாலும் அந்த சொரூபமா பார்க்கணுங்கிறது அந்த மனசை நம்மள அதுக்கு தக்கன மாற்றிக்கணும். அப்ப அம்பாளோட வழிபாடு செய்யறதா ஆகதான். இப்ப இந்த நாமத்துல சொல்றது என்னதுன்னா, அம்பாளோட ஸ்தூல அமைப்பு முழுவதுமே என்னதுன்னா விஸ்வகர்பா, அம்பாள் தனது உலகத்தையே தன்னுள் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆராதனை பண்ணும்போது அது சிறந்த ஆராதனையாகும். அடுத்த நாம ஸ்வர்ண கர்ப்பா, பொன்னார் மேனியளாக இருப்பவள், பொன்மேனியை தனக்குள்ளே உடையவள், தானே பொன்மேனியாக இருக்கின்றாள் அம்பாள். இப்போ நம்ம என்ன பண்றோம், கனவு இல்லாம இந்த உலகத்துல நம்ம இது பண்றோமா, கனவற்ற உறக்கத்துல நம்ம இருக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடும், இந்த உலகமே மறந்து போயிடும். தூக்கத்துல உலகத்தையே மறந்து பாரு எப்படி தூங்குறான் அப்படின்பா. அப்போ இந்த பிரளயம் அப்படிங்கும் போது எல்லாம் தோன்றா நிலை, அகில அண்டங்களும் நமக்கு தூக்கம்ங்கிறது அதுதான். அந்த பிரளய நிலை மாதிரி தூக்கமும் விழிப்பும் நம்மளுக்கு வருது. அதுதான் அகில அண்டங்களும் என்னது, நம்மளுக்கு உலகமே மறந்து போயிடும். அப்போ இந்த ஒடுங்கி உள்ளது எல்லாம் தோற்றத்துக்கு வரும்போது இருளாக இருக்கின்றது எல்லாமே எப்படி இருக்கா, உருக்கி எடுத்த தங்கம் போல பிரகாசம் உடையதா இருக்கின்றதாம். அதுல இருந்து தோன்ற அந்த நாமங்கள் தான் எப்படிப்பட்டது, தங்கத்துக்கு நிகரான அழகும் ஒழுங்குப்பாடும் கொண்டவளாக அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயியாக இருக்கின்றாளாம். அனைத்தையும் நாம அம்பாள் சுரூபமாக பார்க்கிற நிலையை அடையும் போது அதையெல்லாம் பொன்னார் மேனி படைத்ததாக அவனால் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலுமே ஒரு அழகு இருக்கு. ஒரு ஒழுங்கில்லாம இருக்குன்னு நினைச்சா கூட அதுலயும் ஒரு ஒழுங்குபாடு இருக்கு. அது ஒழுங்கில்லாம இருக்கிறதே ஒரு ஒழுங்குபாடுதான். அப்போ இவை எல்லாமே எப்படி இருக்கா, தேஜோ மயமாக எல்லாமே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற போது அருள் பெற்ற அந்த சான்றவர்கள் என்ன பண்ணுவா, அம்பாளை நோக்கி பாமாலை அவ பாக்கள்லாம் பாடுவா. அப்ப அந்த பாமாலை அதுவே ஒரு சிறந்த பாக்கள் பாடும் போது சிறந்த வழிபாடு. அத்தகைய பாமாலை மயமாக அம்பாள் இருக்கின்றாள் என்கிற கருத்தும் இந்த நாமாக்குள்ள அடங்கி இருக்கின்றது. ஸ்வர்ண கர்ப்பா. அடுத்த நாம அவரதா. அவரதாங்குவது 639வது நாமா. அரக்கர்களை கண்டிக்க கூடியவள். அரக்கர்கள் கொடியவர்களை என்ன பண்றா, அவளை எல்லாம் சிக்ஷிக்கிறா, அவளெல்லாம் சம்ஹாரம் பண்றா இல்லையா. இப்போ நம்ம ஒரு நீதி இருக்கு, அதை மீறி நடக்கிறோம் நம்ம இல்லையா. சில இடத்துல நம்ம நீதிகள் எல்லாம் நம்ம இப்படித்தான் அப்படிங்கிற அந்த வழிமுறையை நம்ம அதை புறக்கணிச்சுட்டு சில இதுல நடப்போம். அப்போ தெய்வாதீனமாக இருக்கின்ற அந்த நீதிகளை மீறி நடக்கிறது அப்படின்னா அம்மாடி தெய்வ குத்தமாயிடும், நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவோம். இப்போ தெய்வத்துக்குள்ளது அப்படிங்கிற இதுதான் இப்படித்தான் சொன்னா அதை மீறி நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அப்படியும் அதையும் மீறி நடக்கும்போது அவர்களுக்கு எல்லாம் ஒரு துக்கம் ஏற்படுறதே, அதுதான் தண்டனை. அப்போ எல்லாருக்குமே தண்டனைங்கிறது கிடைக்கும்.
இந்த சான்றோர்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றுக்கும் நாம எல்லாரும் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே. ஆனா அதுக்கு உரிமை பாராட்ட முடியாது, நம்மளால அனுபவிக்கலாம். அப்போ உலக பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கலாம் இல்லையா? அதற்கு மாறாக என்ன பண்றா சீதை? என்ன சொல்லியிருக்கா? ஸ்ரீராமன் மாயமான கைப்பற்ற போறார். அவர் மாயமான் கூப்பிடுறது சீதை, அது எனக்கு பிடிச்சதாங்கன்னு சொன்னோன்னா ராமன் போறார். அதனாலதான் அவள் என்ன பண்றா? துக்கத்துக்கு ஆளாகிறா. எல்லாருமே, அதாவது இந்த துக்கம்ங்கிறது ஏதாவது ஒண்ணு மீறி நடக்கும்போது ஏற்படுகின்றது. இப்ப நம்முடையது இல்லாததை நம்முடையது என்று ஆக்க முயன்றால் அது கெடுதியை தரும், துன்பத்தை விளைவிக்கும். அப்படி முயல்றதுவே அவ அரக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாளாம். இப்ப நாம எல்லாருமே ஒரு விதத்துல அரக்கர்கள் தான் இல்லையா? அப்போ இந்த தேவர்கள்லாம் அந்த நீதி முறைய வழுவாம அதுபடியே நடக்கணும். அவாதான் சான்றோர்கள். அப்ப அது நேர்மாறா நடப்பவர்கள் எல்லாமே அசுரர்கள், புல்லியர்கள் அப்படின்னு சொல்லப்படுவா. இப்ப நமக்கு நம்ம செய்யற செயல்கள்னால்தான் நம்மளுக்கு இந்த துக்கம்ங்கிறதே ஏற்படுறது. தன்னால உண்டாகிறது இல்ல. நம்ம செய்யற செயல்கள் தான் நம்மளுக்கு துக்கத்தை ஏற்படுத்துறது. தண்டனைக்கு மேல தண்டனை மாறி மாறி இதான் நடக்கும் போது. அப்போ எல்லாருக்குமே துன்பம்ங்கிறது வந்தால் கூட அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த ராமன் சீதாராமன் கதை, அது மூலமா நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். இப்போ யார் தப்பு செய்தாலும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கறத இந்த நாமாவோட அவரதாங்கிற நாமாவால இந்த நாமா சொல்லுகிறது. அடுத்தது வாகதீஸ்வரி. வாகதீஸ்வரினா வாக்குகளை எல்லாம் தலைவியா இருக்கக்கூடியவள். நம்ம பேசுற பேச்சுக்கள் எல்லாமே அவள்தான். ஆதிசங்கரர் சொல்லுவார் சௌந்தரிய லகரியில, அம்மா நீ கொடுத்த வாக்கு, இதனால நான் உன்னை சோஸ்திரம் பண்ணினேன், நானா ஏற்றின காவியம் இன்னும் நினைக்காதே, நீ கொடுத்த சொற்கள்னாலேயே நான் உன்னை பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்வார். அப்ப வாக்குகளுக்கு எல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் நம்மளோட பேசும் திறமை. ஆனா எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்கா? அந்த பேச்சுல கிடையாது. அப்போ பேச்சு தெளிவு அப்படிங்கிறதே ஒரு பண்பாட்டோட சிறந்த அறிகுறி. சொல்ல சுவை, பொருள் சுவை, சொல் சுவை இரண்டு கலந்து பேசணும். அதான் அந்த வாக்குல தெளிவு, இனிமை இருக்கும். வாக்கினிலே இனிமை வேண்டும், பாரதியார் கேட்பார். எல்லாம் வேணுங்கும் போது வாக்கில இனிமை வேண்டும்னு கேட்பார். இந்த தெய்வீக பண்பு எல்லாருக்கும் அமைய பெற்றிருக்காது. பெற்றிருந்த அப்பருக்கு என்னது, திருநாவுக்கு அரசு அப்படின்னு பெயர் கொடுத்தார். அப்பருக்கு அந்த வன்மை இருந்ததுனால திருநாவுக்கரசு என்று பெயர் பெற்றார் அவர். வாகதீஸ்வரி அம்பாள், அவளோட அருள்னால தான் சொற்சுவை பொறுசுவை கலந்து நம்ம பேசுறோம். அவரோட தேவாரத்திலையும் அந்த சுவைகள் எல்லாம், திருஞான சம்பந்தரோட தேவாரத்துல சொற்சுவை பொற்சுவை பொருள் சுவை எல்லாம் நிறைந்தது அவரோடது. இந்த இரண்டு சுவைகளும் சேர்ந்து அமைய பெற்றோம்னா அது அம்பாளோட வழிபாட்டுக்காக நம்ம அதை உபயோகப்படுத்தணும். அப்ப சொல் சுவையும் பொருள் சுவையும் தன்னிடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவன் அம்பாளை அதை பிரார்த்தனை பண்ணினா அது எல்லாமே கிடைக்கும். அது காமிய பிரார்த்தனைன்னு சொல்ல முடியாது. அது அப்பேற்பட்டவள் அம்பாள், வாக்குக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அடுத்த நாம தியான கம்யா, 641வது நாமா. தியான கம்யா அப்படின்னா தியானத்தினால அடைய பெறுபவள். நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளையே நம்மளுக்கு எப்போது கவனம் ஃபுல்லா போயிட்டு இருந்ததுன்னா அதையே நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் தியானம். அப்போ ஒரு பொருளையே நோக்கி திருப்பி திருப்பி அதையே எண்ணும் போது அது சிறந்த தியானம். இப்ப தியானத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறது தியான யோகம். அந்த எப்படி பண்ணணும்? நம்ம பரவஸ்து அம்பாளை பத்தின தியானம் பண்ணலாம். மனம் அதுல குவியணும். அந்த மனம் குவிவதற்கு ஏற்ப தியானம் தலை சிறந்ததா மாறுறது. நாம மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மள கவனத்தை செலுத்த விடாம, மனதை செலுத்தாம பரம்பரையில பொருத்தி நம்ம எப்பவும் தியானம் பண்ணணும். ஒருத்தன் ஒரு குளக்கரையில மீனவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலோட. அப்போ அவனோட ஒருமுகப்பட்ட மனம்ல எதுல இருக்கும்? அந்த மீன் எப்ப வரும், நம்ம எப்ப தூண்டில போடலாம்ட்டு அதுலயே தான் இருக்கும். அப்போ அந்த எண்ணம் மாதிரி தியானம் நமக்கு ஒரு பொருளையே நிலைச்சு வலுக்கும் போது நமக்கு இந்த உடல் உணர்வுங்கிறதே போய்விட்டு
இப்ப என்ன என்ன என்றோமோ அந்த பொருள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் அவனோட உள்ளத்துல அது மட்டுமே வடிவெடுக்கும். இப்ப அம்பாளை குறிச்சு இப்படி நம்ம தியானம் பண்ணும்போது அவளுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கின்றது என்பதுதான் இந்த நாமாவோட பொருள். தியான கம்யா. இப்போ முதிர்ந்த நிலையில இந்த தியானம் எப்படி சமாதியா மாறுறது, அந்த நிலையில ஆத்ம சாதகன் என்ன பண்றான், நம்மளோட இந்த ஜீவ இதை இது பண்ணிட்டு அம்பாள்ல போய் ஐக்கியம் ஆயிடுறான், பரவஸ்துல ஒன்றுபட்டு விடுகின்றான். தியான கம்யா. அடுத்து நாம அபரிச்சேத்யா. அபரிச்சேத்யா 642வது நாமா. அளவில் அடங்காதவள். அவளை ஏற்கனவே பார்த்துட்டோம் நிறைய. அளவுக்க முடியாது, அவள் அளவுக்குள் அடங்காதவள், காலத்துக்கு கட்டுப்படாதவள் எல்லாம் சொல்றோம். இதுலயே அபரிச்சேத்தியா, அளவில அடங்க முடியாதவள். அவளை அளக்கவே முடியாது. இந்த கால தேச வர்த்தமானத்துல நம்ம தான் கட்டுப்பட்டிருக்கோம். இந்த இதெல்லாம் அதுதான் அளவுக்குள்ள அடங்கி இருக்கு. இது என்னது பண்ணலாம்னா, ஒரு காலத்துல இன்னொரு காலத்துல இல்லாம போகிறது மெய்ப்பொருள் இல்லை. ஆனா அம்பாள் எந்த சிருஷ்டி ஸ்திதி தோற்றத்துல இருக்கு பிரபஞ்சம் எல்லாமே என்ன பண்றதுன்னா பிரளயத்துல இல்லாம போயிடும். அப்ப அம்பாள் மட்டுமே தன்மயமா இருக்கா. அப்ப அப்பேற்பட்ட அவளோட அந்த விசேஷத்தினால, அந்த சன்னிதான விசேஷத்தினால காலம் என்னும் அளவை தோற்றத்துக்கு விட்டு பிறந்து மறைந்து போகின்றது. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற பொருள் இன்னொரு இடத்துல இல்லாம போகின்றது இல்லையா? அப்ப அந்த இல்லாம போனா அது அந்த இடம் அப்படிங்கிற அளவுக்கு அது உட்பட்டதாக மாறி விடுகின்றது. இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இல்லைங்கும்போது அது அந்த இடத்துக்குள்ள அளவுக்குள்ள உட்பட்டதாகின்றது. அம்பாள் இந்த இடத்துலதான் இருக்கா, இந்த இடத்துல இல்லை அப்படிங்கறது சொல்லவே முடியாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றாள் அவள். அதனால அவள் அவளோட இடத்தை தன்பால் அப்படின்னு சொன்னோம்னா அது அடிபட்டு போயிடும். அவள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றாள், எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் இருக்கின்றாள் அம்பாள். காரண காரியமாக உள்ள இந்த செயல் இயற்கையிலேயே உள்ளது. அப்போ ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் அம்பாள் ஒரு அவதாரம். அந்த தோற்றத்துக்கு வரும் அந்த தத்துவம் ஜாக்கிரத சொப்ன அவஸ்தைகள்ல இருக்கு, சுஷுப்தியில அந்த இது இல்லை. அன்னை பராசக்தி எல்லா இதுலயும் வர்த்தமானம் நியதி இதுக்கெல்லாம் கட்டுப்படாதவள் அவள். கண்கொண்டு நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம்னா இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அன்னை பராசக்தியை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஊனக்கண் நமக்கு இருக்கிறதுலாம் இதை கொண்டு பார்க்கவே முடியாது. அவளை ஞானக்கண் கொண்டு வரணும். அதுக்கு ஆழ்ந்த தியானம் பண்ணி ஞான கண்ணு மூலமா தான் அவளை காண முடியும். நாதர் ஸ்வரூபிணி அம்பாள். அவளை சோஸ்திரங்கள் சொல்லலாம், நாமங்கள் சொல்லி அவளை பற்றி நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த பக்தியின் மூலமாகத்தான் மனது பண்படுறது. அதனால அவள் நாத ஸ்வரூபமா இருக்கின்றாள் என்பதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அவள் கால தேச வர்த்தமானத்துல கட்டுப்படாதவளாக இருக்கின்றாள். அதனால இந்த ஊன கண்களுக்கும் நம்மளோட காதுகளுக்கும் எட்டாதவளாகவும் இருக்கின்ற அம்பாள் அபரிச்சேத்யா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது ஞானதா. ஞானதா, ஞானத்தை கொடுப்பவள், ஞானத்தை அளிப்பவள். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். ஞானம் அது அபராவித்தை. ஆனா ஞானம் அந்த பரம்பொருளை பற்றி அறிந்து கொள்கின்ற வித்தை பராவித்தை. நாம இந்த ஞான இந்திரியங்கள் நம்மளுக்கு இருக்கு, கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5 இல்லையா? இதெல்லாம் நம்மளை உபயோகப்படுத்தி இந்த பிரபஞ்ச ஞானத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கோம். இப்படிதான் இருக்கும். இந்த 5 இந்திரியங்களோட உதவினாலதான் தேனீக்கள்லாம் என்ன பண்றது, அப்படி ஒரு வாழ்க்கை அந்த தேனீக்கள். அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதை அறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கு அம்பாள் கொடுத்திருக்காதான். 6வது அறிவு நமக்கு எப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகுத்தறிவு கொடுத்திருக்கா அவள். இந்த பிரபஞ்ச வாழ்வு நம்ம என்ன பண்ணணும், மாய உலகம் இது விட்டுட்டு அதற்கு அப்பால இருக்கின்றதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும் போதுதான் அவ மேன்மையான நிலைக்கு போறா. அதற்கு யோகம், பக்தி, ஞானம் இவையெல்லாம் சிறந்த உபாயங்கள். இதை நம்ம கடைபிடிக்கும் போது அம்பாளோட கிருபை நம்மளுக்கு பூரணமா கிடைக்கும். அம்பாளை சென்று அடையறதுக்கு ஞான கண்களையும் அவள் கொடுத்துருவாளா அம்பாள். அப்ப விஷய ஞானத்துல தொடங்கி
பரஞானத்துல முற்று பெறுகின்ற எல்லா விதமான ஞானங்களையும் எல்லாருக்கும் எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கும் அம்பாள் ஞானதா என்ற நாமாவால போற்ற பெறுகின்றாள். அடுத்த நாம ஞான விக்கிரகா, ஞானமாக உருவெடுத்திருப்பவள். ஞான விக்கிரகா அப்படின்னு சொல்ல போனா 644வது நாமா. இந்த நாமாவோட நம்ம முடிச்சுக்கலாம். ஞானமாக உருவெடுத்திருப்பவள். இப்போ ஞான ஸ்வரூபமா இருக்க அம்பாள். இப்ப எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இந்த ஞானம்ங்கிறது இருக்கு. நம்ம பார்த்தோம், தேனீக்கள் அதற்குள்ள ஞானத்தை எது பயன்படுத்தி அப்படி தேனை சேகரிச்சு அதுக்குள்ள இதை பண்றது. அப்ப பூக்கள்ல தேன் நிறைய இருக்கு அப்படிங்கறத அதுக்கு தெரிஞ்சு அதுல இருந்து தேனை சேகரிச்சு தன்னோட தேன் அடைய அது கட்டுறது, கூடு கட்டுறது, தேன் கூடு. இப்போ என்ன பண்றது, மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தேனீக்களுக்குலாம் அது ஒரு சுபாவம் உண்டாம், தன்னோட கூட்டுக்கு வந்துருமா எல்லாம். அப்போ நம்மளுக்கும் ஏதோ ஒவ்வொரு விதத்துல, நாய்க்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் இருக்கு. அப்ப நமக்கும் வெவ்வேறு துறைகள்ல நம்மளும் ஞானத்தை அடையணும்ட்டு நிறைய முயற்சி பண்றோம். பக்தி சாதனத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஞான ஸ்வரூபமாக மாற முடியும். இப்போ பக்தியின் விளைவாக ராமகிருஷ்ணனுடைய அமைப்பு எப்படி ஆறுது, ஞான விக்கிரகமே ஸ்வரூபமா மாறிட்டார் அவர். வந்துட்டோம் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து அவருக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, அவருக்கு எப்படி ஒரு சக்தி கிடைக்கிறது பாருங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து தண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அவர் முன்னால அதை வரிசையா அவர் முன்னால வச்சாலும் அதுல கங்கை ஜலம் எதுங்கிறத அவர் கரெக்டா சொல்லிடுவாராம். அப்ப அவருக்கு எப்பேற்பட்ட ஞானம் கிடைச்சிருக்கு. அவருக்கு எந்த தண்ணியிலையும் கங்கா ஜலம் எதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அவருக்கு. இப்போ எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பிரம்ம சைதன்யம் கங்கா ஜலத்துல பன்மடங்கு ஓங்கி இருக்கான். அது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் அதை புரிஞ்சுட்டு அதை சொல்றார். அம்பாள் தானே ஞான விக்கிரகம் அப்படின்னு சொன்னா, அம்பாளோட உபாசகரான ராமகிருஷ்ண பரமஹம்சரும் என்ன பண்றா, அவரும் ஞான விக்கிரகமாக இருந்தாராம். இப்ப பரஞானத்தை நாடுகின்ற இந்த ஆத்ம சாதகங்களுக்கு எல்லாம் அம்பாள் தானே பரஞான விக்கிரகமாக இருந்து அருள் செய்கின்றாளாம். ஆக எல்லா நிலைகளிலும் அவள் ஞான வடிவினளாக இருப்பதனால அவள் ஞான விக்கிரகா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். இதுவரை 644 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. நம்மளால 127 ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.